உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நான் அமைச்சு கொடுப்பேம்மா. இவன் உனக்கு வேண்டாம். அப்பா சொல்றத கேளு. அப்பா இல்லப்பா, எனக்கு காதல் தான்ப்பா வேணும். அவன் என் கூட இருந்தால எனக்கு போதும். அப்போ இதான் உன் முடிவா? ஆமாப்பா. தனா, இந்த காலத்துக்கும் இவனை என்னால ஏத்துக்க முடியாது. இத்தனை நாளா மத்த எல்லாரும் என் பேச்ச மீறி நடந்தாங்க. ஆனா என் பொண்ணு என் பேச்ச மீறி போக மாட்டான்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த கடவுள் இதுலயும் என்னை ஏமாத்திட்டான். தனா, இவனை நான் ஏத்துக்க மாட்டேன். அதையும் மீறி உன் கூட தான் வாழ்வேன்னு நீ சொன்னா அதுக்கப்புறம் உன் முடிவுதான். ரகு, என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? இல்லம்மா, இதுதான் ஏன் முடிவு. ஐயோ, நம்ம தானாப்பா. இல்லப்பா, உங்க முடிவு இதுதானா? நான் அதையே ஏத்துக்கிறேன். நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். என்னதானா? என்னம்மா நீயும் இப்படி சொல்ற? என் அப்பா என்ன வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்ல மாட்டாரு. அவரால சொல்ல முடியாது. ஆனா எனக்கு கதிரை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு அவருக்கு புரிய வைக்க எனக்கு இதை விட்டு வர வழி தெரியல மாமா. ஐயோ, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அம்மா, நான் போறேம்மா. அப்பா ஒரு நாள் எங்களை ஏத்து பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தானா, போயிட்டு வரேம்மா. தானா, போலாம். நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்காக எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியிருக்க தெரியுமா? உன் அப்பா அம்மா, நீ வாழ்ந்த வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் எனக்காக தூக்கி போட்டு வந்திருக்க. நீ தானே கதிரிய ஹஸ்பண்ட். என் லைஃப நான் உன் கூட மட்டும்தான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்பா சம்மதிப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவரு நம்மள ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது நினைச்சாலும் பாரு, அழாததனா. இனிமே உன்னை நான் எதுக்காகவும் அழவிட மாட்டேன். உன்னை நான் ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன். நீ என் கூட வரணும்னு மனசாரதான முடிவெடுத்து வந்த.
ராமர் இருக்கிற இடம்தான் சீதைக்கு அயோத்தின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இனிமே நீ எங்க இருக்கியோ அதுதான் என் வீடு. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் கதிர். பெரியம்மா அங்க இருக்காங்க பாருங்க. தனா, அம்மா, அழாதடா. அம்மா என்ன மன்னிச்சிருமா, எனக்கு வேற வழி தெரியலம்மா. அழாத தனா, அழாத. எனக்கு உன் நிலைமை புரியுது. உன் ஆசைய நீ சொன்னப்ப அவர் அதை ஏத்துப்பாருன்னு தான் நான் நம்பினேன். ஆனா அவரோட கோபம் இன்னும் குறையல. பெரியப்பா இன்னும் கதிரை புரிஞ்சுக்கல. ஆனா உனக்காகவாவது ஏத்துப்பாருன்னு எதிர்பார்த்தேன். கடைசியில இப்படி ஆயிடுச்சு. நான் அப்பாவை எதிர்த்து பேசணும்னு நினைக்கலம்மா. ஆனா அவரு கதிரை வெளியே போன்னு சொல்லிட்டாரு. எனக்கு வேற என்ன செய்யறதுன்னு தெரியல. நீ செஞ்சது தப்பு இல்லடா. இது ஓ வாழ்க்கை. அதுக்காக நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் அதை சந்தோஷமா ஏத்துக்கிறேன் தானா. ஆமா தனா, நீ எடுத்த முடிவுல உறுதியா இருக்கணும். பெரியப்பாவோட கோவம் கண்டிப்பா ஒரு நாள் போயிடும். உங்க 2 பேரையும் அவர் ஏத்துப்பாரு. அவரோட மனசு பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒரு நாள் கதிர அவர் புரிஞ்சுப்பாரு. சாரி அத்தை, என்னாலதான் எல்லாம். தனாவும் என் கூட வெளியே வர்ற மாதிரி ஆயிடுச்சு. உன் மேல எந்த தப்பும் இல்லடா. என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கே நீதான் காரணம்டா. நீங்க 2 பேரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாம் ஒரு நாள் மாறிடும். திரும்பவும் நம்ம எல்லாரும் சந்தோஷமா ஒரே வீட்டுல இருக்கிற காலம் வரும். வீட்டை விட்டு வந்து நீங்க எங்க தங்குவீங்கன்னு தெரியாம தான் தேடி வந்தோம். நான் கதிர் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. கதிரை நீங்க ஏமாத்தலாம் இல்லப்பா. அவன் எனக்காக நிறைய பண்ணிருக்கான்ப்பா. அவன் நல்லவன்ப்பா. கதிர் இந்த வீட்டை விட்டு போனா நானும் அவன் கூட போறேன். ஆனா எனக்கு கதிரை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு அவருக்கு புரிய வைக்க எனக்கு இதை விட்டு வேற வழி தெரியல மாமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.